பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாட்களில் ஜெபிக்கும் ஒரு வார்த்தையை கொண்டு இடைப்பட்டார். மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதே மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:10 இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அக்கினியில் போடப்படக்கூடிய நாட்கள் வருகிறது. கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஆத்துமா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அந்தந்த ஆத்துமாவுக்கு பக்கத்துல ஒரு கோடாரி இருக்குங்கிறத மறந்துடாதீங்க, சரியா? அந்த கோடாரி மரத்தின் வேர், நம்ம தான் மரம். இந்த மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கனி கொடுக்கல, பரிசுத்தமா வாழலைன்னா வெட்டுண்டு அக்கினியில போடப்படுவீங்கன்னு வேதவசனம் சொல்லுகிறது. இந்த கடிந்து கொண்டுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க சொல்லியிருக்கிறார். இதுல கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நீ பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால் உன்னை வெட்டி அக்கினியிலே போடுவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படியெல்லாம் கணக்கு போடாத. பாவம் பாவம் தான். சின்ன பாவம் பெரிய பாவம் பைபிள்ல சொல்லப்படப்படல, சரியா? நீ பொய் பேசினாலும் பாவம் தான், களவு செஞ்சாலும் பாவம் தான், ஃப்ராடு பண்ணாலும் பாவம் தான், எது செஞ்சாலும் பாவம் தான். பாவம் உன் இருதயத்துல பட்டுருச்சுன்னு அது பாவம் தான். அதனால இந்த நாட்கள் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மனம் திரும்பு, மனம் திரும்பு. கோடாரி உன் பக்கத்திலே தான் இருக்குது. நீ மனம் திரும்பலனா உன்னை வெட்டக்கூடிய நாள் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் இதே பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறார். மத்தேயு 17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவர் சொல்லுற வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள், விஷம் நிறைந்த மனிதர்களே மனம் திரும்புங்கள். இன்னும் விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் இதிலெல்லாம் விழுந்து கிடக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கோடாரியானது உங்கள் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனத்தை வாசிங்கள். கோடாரியானது என் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கனி கொடுக்கவில்லை என்றால், நான் பரிசுத்தமாய் வாழவில்லை என்றால், நான் மனம் திரும்பவில்லை என்றால் கோடாரியை கொண்டு என்னை வெட்டி வீழ்த்தி தள்ளி விடுவார் ஆண்டவர். அக்கினி கடலிலே தள்ளி விடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மனம் திரும்புங்கள். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுத்தத்தோடு மனவேதனையோடு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இந்த வார்த்தை எச்சரிப்பாய் உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் போடுகிறார். இந்த வார்த்தை எல்லாருக்கும் போகணும். தயவு செஞ்சு சொல்லுகிறேன், இந்த வார்த்தை எல்லாரும் கேட்டு தயவு செஞ்சு எந்த பாவத்துல இருந்தாங்களும் வெளியில வந்துருங்க. கோடாரி உங்க பக்கத்துலதான் இருக்குது. இந்த கோடாரி எடுக்கப்பட வேண்டுமா? இல்லைன்னா அந்த கோடாரி உங்க பக்கத்துல இருக்கக்கூடாதா? மனம் திரும்புங்கள். என்ன பாவத்துல நீங்க விழுந்து கிடக்குறீங்களோ அந்த பாவத்துல இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். அவங்கள தூக்கி எடுக்க ஆசைப்படுறாரு. அதனால இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாரு.